நீ வந்து கரூர் வந்து மதுரை அந்த பெஞ்ச் ஜூரிடிக்ஷன் தானே வருது, நீ அங்கே தானே எல்லாமே விசாரிச்சிருக்கணும். மெட்ராஸில் இருக்கு தனியாக ஒரு ஜட்ஜுக்கு, அதில் எப்படி விசாரிச்சிங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது மீடியாவில் அதை வந்து பார்த்தீங்க, என்ன தெரியுமா மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இரவு போஸ்ட்மார்ட்டம் செய்து தவறில்லை அப்படி ஜட்ஜ் சொல்லவே இல்லை. அவர் கேட்டது இரவு போஸ்ட்மார்ட்டம் நடந்ததான்னு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் லாவில் வந்து அந்த ஆர்குமெண்ட் படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லா அக்கௌண்ட்டு, அவங்க வந்து அந்த டிஸ்கஷன் வந்து லைவாக எடுத்து போடுறாங்க. அதில் அவர் கேட்குறதுலாம் என்னென்னா, இது எப்படி கிட்டத்தட்ட 30 இறந்த உடல்களை நீங்கள் வந்து ஒரே நைட்டில் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ சொல்கிறாங்க சேலமாக இங்கே பக்கத்தில் ஒரு 200 பேர் உள்ள வந்தாங்க, வந்து உடல் குறைவு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்குது, இன்னுமே அதற்கான முடிவுகளாக இல்லை. அதுபோக அங்கே திமுக தரப்பில் இருந்து ஆஜராகி இருக்கிற வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுசாக இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் தேடிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இது ஏதாவது மீடியாவில் பார்த்தீங்களா, ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்தீங்களா? அந்த விக்டிம் சொந்தக்காரருக்கு அவருக்கு அப்பியரான வக்கீல் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சென்சிபிளாக சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இவ்வளவு மக்கள் காயப்பட்டிருக்காங்க, இவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க, அங்கே போலீஸ் பாதுகாப்புன்னு இருந்திருக்குது, அவங்களுக்கு எப்படி காயமே ஆகலை, ஒருத்தர் கூட எப்படி காயமாகலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்டிருக்காரு. இது பார்த்தா ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் இது எல்லாம் கோர்ட் வந்து நாளைக்கு வந்து விரிவான விவாதங்கள் நடக்கிறப்போ நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து பதில் கொடுக்கும். இன்னைக்கு தான் 2 தரப்பு நியாயமே முதல்ல பேசப்படுது. அவங்க எடுத்து இதை லிசன் பண்ணலன்னா நமக்கு வந்து 2 சைடு உண்மையே தெரிய போகிறது இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு பக்கம் தீர்ப்பு எடுத்து க்ளோஸ், உடனே ஒரு நியூஸ் கார்டில் போடுறாங்க, இது வந்து மாநில சுயாட்சியை வந்து பாதிக்கும். எது சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறதா? ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் இல்லையா? அது வந்து எல்லா மக்களுக்கானதும் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸப்ட் இருக்குதா? சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக மக்கள் பற்றியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கக்கூடாதா? இதுக்கு முன்னாடி வழங்கலையா? உங்களே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் எத்தனை தீர்ப்புகள் ஆஹா சூப்பர் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆளுநருக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் பேசுறப்பெல்லாம் அன்றைக்கி ஆஹா ஓஹோ அடடா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னாங்களா? இப்போ அதே சுப்ரீம் கோர்ட் தானே, அதே நியாயத்தின் பக்கம் நின்று தானே ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க.